நெல்லை கவின் கொலை வழக்கில் சுஜித்தின் தாயையும் கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் பெற்றோருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எஃப்ஐஆரில் சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் பெயரை சேர்த்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என்று கவினின் தந்தை எழுப்பும் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று கூறினார். வேறு யாரேனும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். திட்டமிட்டுதான் இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டிய திருமாவளவன், சுர்ஜித்தின் பெற்றோரை விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் பின்னால் இருக்கும் கூலிப்படையினர் யார் என்பதையும் கண்டறிய முடியும் என்று கூறினார். மேலும் சுபாஷினி வெளியிட்ட வீடியோ யாருடைய கட்டுப்பாட்டிலோ இருந்து அச்சுறுத்தலின் காரணமாக பதிவிட்டது போல தெரிகிறது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். சுஜித் தந்தையையும் அவர் காவல் உதவி ஆய்வாளராக இருந்தாலும் கூட கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே அவருடைய தாயாரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிற போது இயல்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் கைது செய்வது என்பது ஒரு முறை. கைது செய்து பின்னர் விசாரணைக்கு உட்படுத்துவது என்பது. ஆனால் எஃப்ஐஆரில் இடம்பெற்ற அவரை கைது செய்வதிலே காவல்துறை ஏன் தயக்கம் காட்டுகிறது என்று தெரியவில்லை. இதற்கிடையே திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் அமைக்கப்பட்டுள்ள கவினின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும், கவினின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், கவின் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் தனக்கு நம்பிக்கை இல்லை, தமிழக அரசு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசே தடுத்து நிறுத்து 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 நாடு முழுவதும் பரவுகின்ற சாதி வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்து சாதி வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்து ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்து சாதியவாத சக்திகளின்